இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது ஒரு சிறு செடியாகும். சமூக ஒற்றுமை ஏற்படாத வரை அந்த செடி நிச்சயமாக ஆழமாக வேரூன்றாது. கண்டிப்பாக இச்சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படவில்லை என்றால் ஜனநாயகம் என்னும் இந்த செடி காற்றின் வேகத்தில் வேரோடு பறந்து சென்றுவிடும். நீங்க 4 பேரும் சேர்ந்து ஊரை தடுத்துருவீங்களா? முதல்ல நான் உங்களுக்கு இந்த ஊரோட பலத்தை காட்டுறேன். உங்களை ஐயோ வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாதீங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. நிறுத்துங்க ஐயா. என் பசங்களை விட்டுருங்க. நீங்க பொருளெல்லாம் எடுத்து போட்டுதான் இருந்தா போட்டுருங்க. நாங்க எங்கேயாவது போயிடுறோம். ஆனா என் பசங்களை மட்டும் விட்டுருங்க. அம்மா, அது எப்படி பொருளெல்லாம் தூக்கி வெளியில போட முடியும்? வேண்டாம் பீமா, நீ தனியா இவங்க கூட மோத போறியா? வேண்டாம். இவ தனியா இல்ல, நானும் இருக்கிறேன். அம்மா, நாம போக கூடாது. இவங்க போன்னு சொன்னா நம்ம வீட்டை விட்டு போயிடணுமா? சொல்லுங்க. அப்படி இவங்க இஷ்டப்படி செய்ய விட்டுருவோமா? இது நம்ம வீடு, நம்ம வீட நம்ம தான் பாதுகாக்கணும். நீ இவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க. இந்த பசங்களும் பொம்பளைங்களும் சேர்ந்து இந்த வீட்டை பாதுகாக்க போறாங்களா? சேட்டையா, நீங்க இவங்க பொருள் எல்லாம் தொட போறீங்களா? ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, என் கடையில ஒரு பீப்பாய் முழுக்க மண்ணெண்ணெய் இருக்கு. இவனுங்களோட வீட்டையே கொளுத்தலாம். அப்புறம் வீடும் இருக்காது, இவனுங்களும் இருக்க மாட்டானுங்க. என்ன சொல்றீங்க? வாங்க போய் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வரலாம். இங்கே இருப்பீங்களா? ஐயோ போகாதீங்க. அவங்க கேளுங்க. போகாதீங்க. ஐயோ, என்னங்க அந்த வீட்டுக்குள்ள போக போறீங்களா? பண்டிதரே, நான் என்ன பண்ணுவேன்? இவனோட சேர்த்து நானும் சுத்தம் பண்ணிக்கிறேன். வா சீக்கிரம். எங்கிட்டயே பழத்தை கட்டுறீங்க. கையை விடுங்க சொல்றேன்ல, அவங்க வரட்டும்.
எடுத்துட்டு போங்க. இவங்க எங்க தர்மத்தை மீறிட்டாங்களே, அதுக்கு என்ன பண்றது? அதையெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். தர்மம் ஜாதின்னு சொல்லி இன்னொருத்தர் வீட்டுக்கு தீ வைப்பீங்களா என்ன? வாங்க, நீங்களும் வாங்க. வாங்க, எழுத்துட்டு வாங்க. நீ வீட்டுக்கு வா, உன்னை என்ன பண்ற பாரு. வா வா. அண்ணி போங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. நல்ல நேரத்துக்கு வந்து காப்பாத்தினீங்க ஐயா. இல்லனா எங்க வீட்டையே எரிச்சு சாம்பலாக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்படிங்க ஐயா வாழுவோம், எப்படி பொழைப்போம்? வீடு எரிஞ்சு போயிருந்தா கூட பரவாயில்ல அண்ணி. நம்ம பசங்க வழி தவறி போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிங்க. அம்மா 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 அம்மாடி அம்மா நில்லுமா. இப்போ என்ன ஆயிடுச்சு? பிள்ளைங்க என்னமா பண்ணாங்க? அவங்க மேல ஏமா கோவப்படுற? படிக்கிறதையெல்லாம் விட்டுட்டு இதோ இந்த பீமாவும் ஆனந்தும் சந்தையில கூத்து பண்ணி அடுத்தவங்களுக்காக வியாபாரம் பண்ணி கொடுக்கறாங்க. இவன் இவன் வாத்திய குழுல ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே. நம்ம பசங்க எப்படி போய் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இனிமே படிக்கலாம் போக வேண்டாம், வீட்லயே இருங்க. கடத்தருவுல பண்ணணும்னு முடிவு பண்ணிருந்த வேலையே பண்ணுங்க. இப்போ உங்க அப்பா வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட சொல்லி பள்ளிக்கூடத்துல இருந்து பேரை தூக்கிடலாம். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். வேணாமா, அப்படி பண்ணிராதீங்க. நான் ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? உன் அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்த போறியா? நீங்க எல்லாரும் நல்லபடியா படிச்சு முடிச்சு பெரிய ஆளா வருவீங்கன்னு நம்பி நாங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்க அப்பா ஒரு அண்ணாக்காக 5 மைல் தூரம் நடந்து போயிருக்காரு. ஆனா நீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? இங்க பாரு, உங்களை நம்பி நாங்க ஏமாந்து போறதை விட நாளைக்கே பள்ளிக்கூடத்துக்கு போறதை நாங்க நிறுத்திட்டோம்னா உங்களை பத்தி கனவு காட்டுறதையும் நாங்க நிறுத்திடுவோம். நாங்க என்ன ஆசைப்பட்டோம், நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. பீம்கண்ணா, உனக்கு தான் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்னாச்சு? ஏன் இப்படிலாம் நீ பண்ண? நீங்க 3 பேரும் இது வரைக்கும் உங்க ஸ்கூல் ஃபீஸ கட்டல. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். மூட்டை தூக்குற வேலையை நான் விட்டுட்டேம்மா. திரும்பவும் நான் வேலை வெட்டி இல்லாதவனா ஆயிட்டேன். உங்க பொருளை வித்து கொடுத்தா நீங்க எங்களுக்கு பணம் தருவீங்களா? தரேன். சார் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? வீட்டுக்கார அம்மா இருப்பாங்க, சோகமா கண்ணத்துல கை வச்சிட்டு இருப்பாங்க. ஐயா மலையில் வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்க மனைவியோட வாடி போன மகம் மலர்ந்துடும்.
மாமா உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படி பண்ண? எதுக்காக அப்படி பண்ண பீமா? அம்மா, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட பணம் இல்லம்மா. உங்ககிட்டயும் இப்ப பணம் இல்லையில, அதனால தான் நாங்க பணம் சம்பாதிக்க போனோம். உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வேணான்னு பீம் தான் சொன்னான். உங்க அம்மா பல உயிரோட தான் இருக்கும். நாங்க செத்து போயிட்டோம்னா நீங்க சம்பாதிக்க போனீங்க. அம்மா, என் பேரை ஸ்கூல்ல இருந்து நீக்கிடாதீங்க. நான் ஸ்கூலுக்கு போறேன். நான் படிக்கணும்மா. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. தோப்பு கரண போடுறத முதல்ல நிறுத்து. நீ ஏன் உன் வயசுக்கு மீறி யோசிக்கிற பீமா? எங்க பாரு, நான் தான் உன்னை பெத்தவ. நீ என்ன பெத்த மாதிரி நடந்துக்காத. அம்மா, இந்த பணம் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தூக்கி வீசக்கூடாது. வாங்கிக்கிங்கம்மா. பீமா, உன்னோட வேலை நல்லா படிக்கிறது மட்டும்தான். புரிஞ்சுதா? நானும் உங்க அப்பாவும் எங்க தலைய அடகு வச்சாலும் வைப்போம். ஆனா உங்களோட படிப்பை மட்டும் நிறுத்த மாட்டோம். ஆமா, நமக்கு இந்த ஃபீஸ் எல்லாம் பெரிய விஷயமா என்ன? எவ்வளவா இருந்தாலும் நம்ம கட்டுவோம். சரியா?
நாளா நான் பண்ண வேலையால எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். அம்மா நல்லா திட்டிட்டாங்க. இனி அப்பா வேற வந்து அடிப்பாரு, அது வேற. அண்ணா, ஏன்னா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் அப்பவே சொன்னல வாத்திய குழுக்கெல்லாம் போக வேண்டான்னு. இப்ப எல்லாரும் மாட்டிக்கிட்டோம்ல. டேய், உன் வேலையை மட்டும் பாருடா. எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நான் அதை பண்ணுவேன். அப்பதான் வேணாம்னு சொல்லிட்டார்ல, இப்பவும் பிபி ஊத போறீங்களா? நான் ஊதுவேன், ஊத மாட்டேன். உனக்கு என்ன? இங்க பார், என் விஷயத்தை தலையிடாத, அப்புறம் ஓங்கி அடிச்சிருவேன். அடிப்பீங்களா? அடிச்சிருவீங்களா? அடிப்பேன். நீங்க தானே பண்ணீங்க. ஏன் தப்பா? ஏன் தப்பு? நான் சொல்றேன் என்ன பண்ற மாதிரி. ஏன் தப்பா? அம்மா, அத்தை, ஏன் தப்பா? என்னம்மா, என்னாச்சு? ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஏய் ஆனந்த், பாலா, ரெண்டு பேரும் சும்மா இருக்கடா, விடுங்கடா. ஆனந்த், என்னாச்சு? பாலா, சொன்ன கேளு. விடு அவனே. பாலா, விடு. ஆனந்த், பாலா, விடுங்கடா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அம்மா, இவனுக்கு நிலைமையை புரிய வைங்க. பிபி ஊத போனவன் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். உன் அண்ணன் கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? இவரு எங்க கிட்ட அப்படித்தானே பேசுறாரு. ஆனா இவன் மட்டும் எப்படி நீ பேசுற? வாயை மூடு, வாயை மூடு. நீ மூத்த பையன் தானே? நல்லா யோசி. தம்பி கிட்ட இப்படிதான் சண்டை போடுவியா? நீ தான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். ஆனா நீ அவன்கிட்ட சண்டை போடுற. நீ காட்டுற வழியில தாண்டா அவனும் வரப்போறான். ஆமா, எல்லா தப்பு நான் தான் பண்ணனா? சொல்லுங்கம்மா, எல்லா தப்பு நான் தான் பண்ணனா? பேசாத. அம்மா, நீங்க அவனை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்க. வாயை மூடுன்னு சொன்னேன். நீங்க எப்பவுமே என்னதான் குறை சொல்றீங்க. என்னதான் பிடிக்கல. பாலா, பாலா, எங்கடா போற? நில்லுடா. பாலா, அவன் போட்டு விடு. போ, எங்க வேணாலும் போ. இனிமே நீ இங்க இருக்கவே வேண்டாம். உங்க ஆச்சி வீட்டுல போய் இரு. அப்பதான் நீ திருந்துவ. நீ பண்ண வேலையினால ஊருக்காரங்க முன்னாடி நாங்க தான் அவமானப்பட்டு நிக்கிறோம். உங்க அப்பா மேல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரை சிப்பாயிங்க வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த ரெண்டு பசங்க பண்ண வேலையினாலதான். நான் ஆச்சி வீட்டுக்குலாம் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன், நான் இங்க தான் படிப்பேன். இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. வக்கீல் கூட்டு வர போயிருக்காரு. உங்க அப்பா வீட்டுக்கு வந்த உடனே உன்னை உன் பாட்டி வீட்டுக்கு கூட்டு போவாரு. அப்ப நான் அங்கேயே தான் இருப்பேன், எப்பவும் வர மாட்டேன். வராத. உன்ன மாதிரி ஒரு புள்ளை இருக்கிறதுக்கு பதிலா புள்ளையே இல்லாம இருக்கிறது மேல். இவனை முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இவன் அங்கேயே இருக்கட்டும். வாடா. இவனை தூக்கி உட்கார வைங்க. இவன் தாத்தா பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி விட்டுட்டு வாங்க. இவன் மேல எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும். யாரோட பழகுறான்னு பாக்க சொல்லுங்க. இவன் மூளை மொத்தமா மழுகி போச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க. நாம ஒதுக்கி வைக்கிற ஆளுங்களோட இவன் பழக ஆசைப்படுறான்னு சொல்லுங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களா இல்ல, ரொம்ப நல்லவங்க. திரும்ப அவனோட பேரை சொன்ன உன் கண்ணை பழுத்துரும். ஜாக்கிரதை. வாயை மூடிட்டு கிளம்பு நீ. சரிங்க, நான் விட்டுட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு கேட்கலாமா? பதில் சொல்லுவீங்களா? கேளுப்பா, என்ன கேட்க போற? நான் ஒருவேளை பீம தொட்டேனா என்ன ஆகும்? நம்ம தர்மமே அழிஞ்சுடும் முட்டாள். இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? சாமியா? அப்பா, நம்ம எல்லாருமே கடவுளோட பிள்ளைங்கன்னு சொல்லுவீங்கல்ல, அப்போ ஏன் இந்த பாகுபாடு? வண்டி எடுங்க. பாலானு, கோவத்தை விட்டுருங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். பசிக்குதுன்னு நம்ம 3 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். நான் கோவமா இல்ல, எனக்கு பசிக்கவும் இல்ல, எனக்கு தம்பிங்களோட சாப்பிடவும் தோணல. சரி பாலானு, அப்ப விளையாடவாது வாங்கன்னு. நீங்களா என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? நீ அம்மா ஆனந்த் எப்பவும் என்னதான் குறை சொல்றீங்க. நீங்களா சரி, நான் தான் தப்பு. இங்க இருந்து போயிடு. மாட்டேன். கிளம்பு. நானே கிளம்பி போறேன். என் பின்னாடி மட்டும் வராத. பாலானு, அப்படிலாம் இல்லன்னு. நாங்க பண்ணதுதான் தப்பு. நீங்க எந்த தப்பு பண்ணல. நடந்ததையெல்லாம் மறந்துருங்கன்னு. பாலா,